அம்மா எப்படி இருக்காங்க, நீங்க இப்படி இருக்கீங்க? உனக்கு கொண்டு போய் ஹோம்ல விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இல்ல, இது சின்ன டார்ச்சர்னா இது பெரிய டார்ச்சர். ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு டைமுக்கு போனதில்ல. இதுல வேலையில பாதி நேரம் திட்டு வாங்க தான் செய்யறது. எனக்கு ஒரு டவுட், எப்படி நீங்க ப்ரோமோட் ஆனீங்க? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ண இன்னொரு ப்ராப்ளம் வந்து நிக்குது. ஏய், யார ப்ராப்ளம்னு சொல்ற? மேக்ஸ் ப்ராப்ளம் தான் சொன்னேன். நீ என்னதானே சொன்ன? தெரியுதுல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன், ஈவினிங் வரேன். வராத. ஏய், வருவண்டி, என் அம்மா வீட்டுக்கு நான் வருவண்டி. கூப்பிடுறல, நீங்க ஏன் எங்க அம்மாவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க? என் அம்மாவை நான் டார்ச்சர் பண்ணலையே. உங்க அம்மாவா? ஆமா, ஏன் அம்மா? அவங்க ஏன் அம்மா? ஏன் அம்மா, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா. இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட இப்படி பேசின எனக்கும் கோவம் வரும், அப்புறம் புடிச்சு கடிச்சு வச்சிட. போடி, நீ ஒரு நாள் என்கிட்ட வருவடி. நீ போடி, நான்லாம் உன்கிட்ட ஒண்ணு வரமாட்டேன். முருக முருக, கேட்காம வந்து கூட இருந்தீங்க, இப்ப சொல்லாம விலகி போக பாக்குறீங்க. இத்தனை நாள் சும்மா உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல அக்கா. இப்ப நீங்க தான் என்னோட அக்கான்னு ஃபீல் பண்ணி சொல்றேன். இந்த எல்லா இடத்துலயும் நீங்க எனக்கு அக்காவா தான் இருந்திருக்கீங்க. எனக்கும் சித்துக்கும் எப்பவுமே இருந்திருக்கீங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு நினைச்சேன். சித்துக்கு நான் இருக்கிற மாதிரி எனக்கு நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப நீங்க போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க யாரு மேல வேணாலும் கோவமா இருந்துக்கோங்க, ஆனா இங்க இருங்க அக்கா ப்ளீஸ். எனக்காக எங்களை விட எங்கேயும் போகாதீங்க.